நண்பர்கள் தினம். நட்பு, நல்ல அன்பு, நண்பர்கள், நல்ல அன்பர்கள். நண்பன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. உறவும் நட்பும் நம்ம வாழ்க்கையில் உன்னதமானவைகள். அதான் நம்ம கல்யாண பத்திரிகையோடும் பார்த்திங்கன்னா சுற்றமும் நட்பும்னு போடுவோம். உறவுகள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நட்புகள். இளம் வயதிலிருந்து முதுமை வரை கூடவே வர்றது தான் அந்த நட்பு. நல்ல ஆறுதல் சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, தப்பு இருந்தால் எடுத்து சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. ஏற்றம் இறக்கம் ரெண்டுத்துலேயுமே கூட இருப்பாங்க. அதுதான் உண்மையான நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. எப்போ உங்களுக்கு கஷ்டம் வருதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தானாக அந்த நட்பு உதவும். ஒரு தடவை எங்கள் அப்பா இறந்தப்போ எல்லோரும் கஷ்டத்தில் இருந்தோம். எனக்கு எல்லாம் நண்பர்கள் தான் உதவி பண்ணாங்க. அந்த இறப்பை விசாரிக்கிறதுக்காக என்னுடைய நண்பன் ஒருத்தவன் பாக்கெட்டில் அவன் ஒய்ஃபோட சங்கிலி வச்சுருக்கான், கழுத்து சங்கிலி. ஏதாவது உதவி வேணுன்னா சொல்லு, நான் இப்போ போய் வச்சுட்டு பணம் தரேன் அப்படின்னு. அந்த மாதிரி இக்கட்டான நேரங்களில் அப்புறம் நான் மானேன்னு மறுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அதுதான் உண்மையான நட்பு, ஆழமான நட்பு. அவனுக்கும் அந்த நேரம் கஷ்டம் இருந்தது, ஆனாலும் எந்த நேரத்தில் எப்படி உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. இதில் உறவுக்கு தொடர்ந்து அப்படியே ஈக்குவலாக ஒரு நட்பு. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கைன்ற ரயில் பயணத்தில் உறவும் நட்பும் பார்த்திங்கன்னா அது ரெண்டு தண்டவாளங்கள் மாதிரி. தண்டவாளம் இல்லைன்னா ரயில் போகாது. அது மாதிரி தான் வாழ்க்கை நமக்கு. அது மாதிரி ஏழ்மையில் நேர்மை இருக்கணும், நட்பில் உண்மை இருக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. நட்பில் களங்கமே சொல்ல முடியாது, அப்படி இருக்கணும். நண்பர்கள் தினத்தெல்லாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க என்னுடைய பேரன் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே தாத்தா அப்படிங்கிறான். எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுங்களா அதை கேட்கும்போது. ஒரு பெரியவர் 75-80 வயசு இருக்கும், தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவர் அழைச்சின்னு வந்தார் என் கூட, அவரோட நண்பர். 2 பேரும் வாடா போடான்னு பேசியிருந்தாங்க. என்கிட்ட அவர் இந்த தமிழ் புலவர் சொல்கிறார், என்னங்க இவன் எப்போ பார்த்தாலும் வாடா போடான்னு அசிங்கப்படுத்துகிறா என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், அன்பின் மிகுதியில் பண்புதனை மறப்பது இயல்பு. வாடா போடான்னு கூப்பிட்றது ஒரு உரிமை தானே சார், ஒரு உறவு மாதிரி தானே சார் நட்பு. ஆகா தமிழுக்கே தமிழா அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி ஆனந்தமாக இருக்கணும். நட்புன்னா ஆனந்தம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் கலந்துருக்கணும். நட்புன்னா என்ன தெரியுமா அப்படின்னு ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா, நண்பேண்டா அப்படின்னு வாங்க பாருங்கள். அதுதான் நட்பு. உண்மையான நட்பு வாழ்க்கையில் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். நண்பர்கள் தினம் வாழ்க வளர்க.